மொறு மொறுன்னு காரசாரமான காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுட்டு அதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே அந்த சுடு தண்ணியில் வச்சிடணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துட்டு அந்த காலிஃப்ளவரில் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் 2 டீஸ்பூன் மைதா மாவு. இது 2த்தையும் சேர்த்துட்டு, இது கூடவே 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. 1/2 எலுமிச்சம்பழத்த பிழிஞ்சிட்டு, லாஸ்ட்டா உப்பு சேர்த்துட்டு, இத நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க. இப்போ இத வந்து எண்ணெயில போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து ரொம்ப சூடா இருக்கக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை சாம்பார் சாதம், ரசம் சாதத்தோட ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.